தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். இன்று நாம் பார்க்க இருப்பது, உங்கள் உடல் உறுப்பு இயக்கத்தில் ஏதாவது குறைபாடு அல்லது செயல்திறன் தொய்வு காணப்பட்டால் உடனே ரசாயனம் கலப்புள்ள மருந்துகளைத்தான் சாப்பிட வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்கள் கைகளிலேயே வைத்தியம் இருக்கிறது. ஆம், உங்கள் கைவிரல்கள் மற்றும் உள்ளங்கையில் சற்று அழுத்தம் கொடுத்து 60 நொடிகள் பயிற்சி செய்தாலே போதும். உங்கள் உடல் உறுப்புகளின் இயக்கத்தை தூண்டிவிட முடியும் மற்றும் மன அழுத்தத்தையும் குறைக்க முடியும். மிருதுவான முறையில் உங்கள் விரல்களுக்கு மசாஜ் போல அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது கட்டை விரல். உங்கள் கட்டை விரலில் 60 நொடிகள் தினமும் அழுத்தம் தருவதால் நுரையீரல் மற்றும் இதயம் வலுப்பெறும். உங்களுக்கு இதய துடிப்பு வேகமாக இருக்கும் பிரச்சனை இருந்தால் இந்த பயிற்சியினால் இதய துடிப்பை சீராக்க முடியும். அடுத்ததாக ஆள்காட்டி விரல். உங்கள் ஆள்காட்டி விரல் வயிறு மற்றும் பெருங்குடலுடன் தொடர்புடையது. இந்த இடத்தில் நீங்கள் 60 நொடிகள் அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வதால் வயிற்று வலி குறையும் மற்றும் செரிமானமும் சீராகும். அடுத்ததாக நடுவிரல். நடுவிரல் சிறுகுடல், இதயம், இரத்தம், சுவாச குழாய் பகுதிகளோடு தொடர்புடையது. இந்த விரலில் 1 நிமிடம் அழுத்தம் கொடுத்து மசாஜ் செய்து பயிற்சி செய்வதால் குமட்டல், தூக்கமின்மை, சோர்வு, மயக்கம், தலை சுற்றல் போன்றவைக்கு தீர்வு காண முடியும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது மோதிர விரல். உங்கள் மோதிர விரல் உங்கள் உணர்ச்சி மனநிலையுடன் தொடர்புடையது. இந்த விரலில் 1 நிமிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்தால் இது மன அழுத்தம் குறைய பயனளிக்கிறது. அடுத்ததாக சுண்டு விரல். உங்கள் சுண்டு விரல் உங்கள் சிறுநீரகத்துடன் தொடர்புடையது. இந்த விரலில் 1 நிமிடம் அழுத்தம் கொடுத்தால் கழுத்து வலி, தலைவலி போன்றவற்றை குறைக்கவும் பெரிய வலி நிவாரணியாகவும் பயனளிக்கிறது. அடுத்ததாக உள்ளங்கை. உங்கள் உள்ளங்கை நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையது. இந்த இடத்தில் 1 நிமிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வதால் மனநிலையை மேம்பட வைக்கலாம். சாதாரணமாக கைதட்டுவது போல பயிற்சி செய்தாலே போதுமானது. இது இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் செய்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.